ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா முழு பலத்தோடு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வேளை. நம்மோடு கூட நம்முடைய தென்னிந்திய தேவ சங்க சபைகளின் தலைமை போதகராக இருக்கிற ரெவரண்ட் ஏப்ரஹாம் தாமஸ் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்டர் அவர்கள் நம்மோடு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பிரசங்கிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பாஸ்டர் மூலமாக கடந்த ஆண்டுகளில் செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கெல்லாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைப்பிலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு நம்மோடு பேசின வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வருடத்திலும் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அவர்களை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இந்த காலை வேளையில் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஒவ்வொரு நேரமும் நாங்கள் பாஸ்டரை சந்திக்க போகும்போதெல்லாம் பாஸ்டர் எங்களுக்காக நேரம் எடுத்து எங்களோடு அமர்ந்து பேசி எங்களை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் அவர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த முகாம் நடக்கிறதற்கு அவர்களும் ஒரு பெரிய காரணம். அவங்க உதாரத்துவமாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு கைத்தட்டி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். இந்த வருடத்திற்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்றாற் போல் அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள், எங்களை உற்சாகப்படுத்தினார்கள். இந்த காலை வேளையில் அவர்கள் வந்திருப்பது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் வந்து இந்த முகாமிலே பிரசங்கிப்பது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். கர்த்தர் நல்லவர். சென்ட்ரல் சிஏ கமிட்டியின் சார்பாக, செக்ஷனல் லீடர்ஸின் சார்பாக ஒரு சின்ன மொமெண்டோ பாஸ்டருக்கு கொடுக்க விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாஸ்டரை வரவேற்போம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலும் தேவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிற இந்த வாலிபர் முகாமில் கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காகவும் கிறிஸ்துவின் ஸ்தானிகர் தலைமை நிர்வாக குழுவின் அழைப்பிற்காகவும் ஆண்டவருக்குள் அன்பான நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இங்கு தமிழ் பிரதேச சபைகளிலிருந்து வந்திருக்கிற எல்லா தம்பி தங்கைகளுக்காக, உங்கள் அனைவருக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அற்புதமாக நாம் இருந்த இடங்களிலே நம்மை காத்தார், நடத்தினார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். அவருடைய கிருபைக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய ஆண்டின் ஆரம்பத்திலே கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டும் இருப்பதைப் போல இந்த முகாமிற்கு நாம் வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. மீண்டும் இந்த வாய்ப்புக்காக நிர்வாக குழுவிற்கு என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த முகாமில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வர முடியாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிஏ தலைவர்கள் சொன்னார்கள், பிரசங்கத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று. நீங்கள் கவனிக்காவிட்டால் ஒன்றுமே விளங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். வழக்கமாக கொடுக்கும் ஒரு செய்தியை போல இந்த ஆண்டிலே செய்தியை கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்புக்குள்ளே, அந்த கோட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து நீங்கள் எல்லாரும் கவனித்து ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. ராஜ்யவாசி, அது இந்த முகாமின் தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, The Lifestyle of the Kingdom, ராஜ்யத்திற்குரிய வாழ்க்கை முறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். வசனங்களை சத்தமாக மேடையிலே ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கென்று ஒரு நடக்கை உண்டு.
முற்காலத்தில் இருளிலே, பாவ இருளிலே, சத்துருவின் பிடியிலே, வேதனையில், குழப்பத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சம் அடைந்திருக்கிறோம், வெளிச்சமாக ஆயிருக்கிறோம். இயேசுவிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து என்னை மன்னித்து மாற்றும் என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசு, உலகத்திற்கு ஒளியாயிருக்கும் இயேசு, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பின் நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சத்தமாக சொல்ல கேட்கிறேன். Lord, I thank you for the salvation. ஆண்டவர் நம்மை ரட்சித்த போது நாம் வெளிச்சம் ஆனோம். வெளிச்சத்திற்குள் வந்த பின்பு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வெளிச்சத்திற்கென்று உரியவர்களுக்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறது. அந்த லைஃப் ஸ்டைலை, அந்த வாழ்க்கை முறையை உடையவர்களாக இருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை மிக கவனிப்போடு கவனிக்க, குறிப்பெடுத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து ஒரு மனித வாழ்க்கையை மாற்றுகிறவர். Jesus changes life. இருளில் இருந்த வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருபவர், சாபத்தில் இருந்த வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருபவர், பிசாசின் பிடியில் இருந்த வாழ்க்கையை தேவ அன்புக்குள் கொண்டு வருகிறவர். Jesus changes lives. வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசுவை போல ஒருவர் இல்லை. இயேசு வாழ்க்கையை மட்டும் மாற்றுபவர் அல்ல, Jesus also changes lifestyle. வாழ்க்கை முறையையும் மாற்றுகிற தேவன். நல்ல மனதில் வச்சுக்கணும். வாழ்க்கை மாறினால் மட்டும் போதாது. It's not enough to have a change of life. We must have a change of lifestyle. அதற்கு பின்பு வாழும் முறை மாறி இருக்க தேவன் விரும்புகிறார். ஒனேசிமு என்ற ஒருவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை அதற்கு முன்பு அவனுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை செய்வது, அவனுக்கு சொல்லப்படும் கட்டளையை நிறைவேற்றுவது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் தன் சுயத்தினாலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் அவன் தவறினாலே சிறைச்சாலையில் அடைபடுகிறான். ஆண்டவர் இயேசுவின் கிருபை அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் அவனுக்கு கிடைத்து இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றினார், அவனை ரட்சித்தார். அதோடு நிறுத்தாமல் கொலோசையர் 4ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்கும் போது அவன் வாழ்க்கை முறையையே கர்த்தர் மாற்றி இருப்பது நமக்கு நன்கு தெரிய வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சொல்லுற வசனம் சத்தமாய் வாசிக்க கேட்க. அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள உங்களில் ஒருவன், பிரியம் உள்ளவன், உண்மை உள்ளவன். இந்த மூன்றும் முற்காலத்திலே அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டியவன், ஒரு வீட்டில் இருக்க வேண்டியவன். அங்கு இருக்க முடியாமல் ஓடி போனவன். ஓடி போனவனை, ஒருவனாக இருக்க முடியாதிருந்தவனை கர்த்தர் மாற்றின போது அவன் சுபாவம், அவன் ஆசை, அவன் தீர்மானம் எல்லாம் மாறி இப்பொழுது வைத்த இடத்திலேயே இருக்கிறவனாக கர்த்தர் மாற்றினார். அதற்கு முன்பு அவனை நம்ப முடியாது, ஏனென்றால் அவன் திருடன். அவனை நம்பி அவன் கையில் எதையும் கொடுக்க முடியாது. இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றின போது அவன் சுபாவத்தை மாற்றி இப்பொழுது பவுலே சொல்கிறார், அவன் உண்மை உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இதற்கு முன்பு யாரும் அவனை விரும்புவதில்லை. இந்நாள் நமக்கு வேண்டாம் என்று சொல்வார்கள். இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றி அதற்கு பின்பு அவன் நடந்து கொண்ட முறைகளை ஜனங்கள் கவனித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், அவன் இப்பொழுது ரொம்ப பிடித்தவன், பிரியமானவன். இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர் மட்டுமல்ல, அதற்கு பின்பான வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு தாய் வயிற்றிலிருந்து நடக்க முடியாதவனாய் பிறந்த ஒரு மனிதனை காண்கிறோம். ஆண்டவர் பேதுரு யோவானின் மூலம் அவனுக்கு அற்புதம் நடக்க செய்து கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றினார். நடக்க முடியாதவனை என்ன செய்தார்? நீங்க பதில் சொல்லுங்க. நடக்க முடியாதவனை துள்ளி குதித்து நடக்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவரைக்கும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவனை இனி பிச்சை எடுக்க அவசியம் இல்லாதவனாக மாற்றினார்.
அது ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் அவன் வாழ்க்கைக்கு கிடைத்த மாற்றம். ஆனால் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவனை குறித்து நாம் பார்க்கும்போது சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டு ஆண்டவர் அவன் லைஃப் ஸ்டைலை மாற்றுகிறார். இதற்கு முன்பு ஆலயத்திலே வாசலில் இருப்பவன், தனக்கு ஏதாகலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வாழ்ந்தவன், தன் வாழ்க்கைக்கு பிறரை எதிர்பார்த்து நின்றவன், இப்பொழுது அவன் தனக்காக நிற்காமல் தனக்கு உதவி செய்த ஊழியர்கள் பக்கத்திலே, அதுவும் நீதிமன்றத்திலே நிற்கிறார். வேற எங்காவது நின்றால் பரவாயில்லை, அவனுக்கும் ஆபத்து வரும், பயப்படாமல் இப்பொழுது அப்போஸ்தலரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை, பிச்சை எடுத்த வாழ்க்கையை தேவ மனிதனை பின்பற்றுகிற வாழ்க்கை முறையாக என் கர்த்தர் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறார். எரிகோ பாதையிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் பர்த்திமை என்பவன். இயேசுவின் வல்லமை அவன் கண்களுக்கு பார்வையை கொடுத்தது. Jesus changed his life. அவன் வாழ்க்கையை மாற்றினார். ஆனால் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி வாக்கியம் சொல்கிறது, அவன் அதோடு நிறுத்தாமல் பிச்சை எடுக்கிற தொழிலை நிறுத்திவிட்டு வழியிலே இயேசுவை பின்பற்றினார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். என் லைஃப் ஸ்டைலையும் மாற்றுவீராக, என் வாழ்க்கை முறையையும் மாற்றுவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை முறை என்றால் என்ன? What is lifestyle? வாழ்க்கை முறை என்பது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நபருடைய வாஞ்சை, விருப்பம், தீர்மானம், பழக்கம், செயல், கற்பனை, இவை அனைத்தும் சேர்ந்து, இவை எல்லாவற்றையும் மொத்தமாக வைத்து அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அதுதான் லைஃப் ஸ்டைல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்டைலா நடக்கிறதில்ல லைஃப் ஸ்டைல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நல்லா வச்சுக்கணும். ஸ்டைலா நடக்கிறதில்ல லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை முறை என்பது ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், தீர்மானங்கள், செயல்கள், ஆசைகள், அவன் நடந்து கொள்ளுகிற, உடுக்கிற, சாப்பிடுகிற, பிறரோடு பழகுகிற இத்தனையும் சேர்ந்து வருவது லைஃப் ஸ்டைல். இயேசு அதை மாற்ற இடம் கொடுக்க வேண்டும். பாவத்தை மன்னிக்க மட்டுமல்ல, இத்தனையும் மாற்ற இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்திலே, லோத்துவின் காலத்தில் இருந்த லைஃப் ஸ்டைலை லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள வசனங்களை, அந்த காலத்தில் இருந்ததை ஆண்டவர் இயேசு படம் பிடித்து காட்டுகிறார். நோவாவின் காலத்திலே இருந்த வாழ்க்கை முறை என்ன? குடித்தார்கள், வெறித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். லோத்துவின் காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை என்ன? குடித்தார்கள், வெறித்தார்கள், கட்டினார்கள், தொழில் நடத்தினார்கள். இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாழ்க்கை முறை என்பது நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து செயல்களையும் அதற்கு கொடுக்கும் ஒரு வர்ணனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்திலே இரண்டு வகையான ஒரு கூட்டத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர், ஞானிகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களே எப்பிக்கூரியர் என்று ஒரு கூட்டம், இன்னொருவர் ஸ்தோயிக்கர் என்று ஒரு கூட்டம். இந்த இருவரும் வெவ்வேறு லைஃப் ஸ்டைல் உடையவர்கள், அறிவாளிகள், மிகப்பெரிய ஞானிகள். எப்பிக்கூரியர் என்பவர் நினைப்பது இந்த வாழ்க்கை என்பதை அனுபவிப்பதற்காகத்தான், ரசிப்பதற்காகத்தான். ஆகவே என்ன வேண்டுமென்றாலும் செய், எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடு, எங்கு வேண்டுமென்றாலும் போ, அனுபவிக்க பிறந்திருக்கிறார். Life is only for enjoyment. So they enjoyed everything. That was their lifestyle. ஆனா ஸ்டோயிக்ஸ், அவருடைய லைஃப் ஸ்டைல் இந்த வாழ்க்கை வேதனை நிறைந்தது. இந்த வாழ்க்கையிலே வேதனை அனுபவிக்க வேண்டும், வருத்தம் இருக்க வேண்டும், நெருக்கம் இருக்க வேண்டும், நம்மை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவளுடைய வாழ்க்கை முறையா இருந்தது. என்னை கேட்கிற அன்பான தம்பியே, தங்கையே, வாட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல்? உன்னுடைய வாழ்க்கை முறை என்ன? எதை மனதில் வைத்து இயங்குகிறாய்? எதை செய்வதற்காக உன் வாழ்க்கையிலே நீ முயற்சிக்கிறாய்? இன்று காலையிலே ஆண்டவர் உன்னோடு பேசுவாராக. கர்த்தர் ராஜ்யத்திற்கென்று, தேவ ராஜ்யத்திற்கென்று ஒரு வாழ்க்கை முறை உண்டு. ராஜ்யம் என்று சொல்லும்போது பரலோகத்திற்கு போக என்று அல்ல. ஆண்டவர் இயேசு என்று நம் உள்ளத்தை ஆட்கொண்டாரோ, ஆண்டவர் இயேசு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தாரோ, when Jesus entered into your life, when Jesus came into your life, you came into his rule, authority and rule. அவருடைய ஆளுகைக்கு,
அவருடைய அதிகாரத்திற்கு கீழ் நாம் வந்துவிட்டோம். அவர் வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கையின் முறை மாற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். How is lifestyle formed? நம்முடைய வாழ்க்கையிலே லைஃப் ஸ்டைல் எப்படிங்க வருது? கர்த்தர் நான் சொல்லும் வார்த்தையை கவனிக்கும்படி கேட்கிறேன். ஒன்று, நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். We receive lifestyle. பெற்றுக்கொள்கிறோம். எப்படி? நாம் பிறந்த சூழ்நிலை, நாம் படிக்கும் சூழ்நிலை, நாம் வளரும் மதங்கள், நாம் பின்பற்றும் ஆட்கள், இவைகளின் மூலமாக சிறு வயதிலிருந்தே நமக்கு சில செயல்கள் இப்படித்தான் இப்படித்தான் என்று நமக்கு வந்து சேர்கிறது. We simply receive it. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு அவர்கள் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உடனே அவர்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுவதற்காக அவரே பிரமாணங்களை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படித்தான் உடுக்க வேண்டும், இதற்கு மேல் உடுக்க கூடாது என்று ஆண்டவர் லைஃப் ஸ்டைலை கொடுத்தார். உபாகமம் 22 6 முதல் வசனங்களை வாசித்து பார்த்தால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற லைஃப் ஸ்டைலை சொல்கிறார். உங்க லைஃப் ஸ்டைல்ல ஆண்களுடைய அணிகிற உடையை பெண்கள் அணியக்கூடாது, பெண்கள் அணிகிற உடையை ஆண்கள் அணியக்கூடாது என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். மாடையும் எருதையும் சேர்ந்து உழக்கூடாது, கம்பளியும் பஞ்சும் சேர்ந்து தைக்க கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்தார். ஒரு இஸ்ரவேலனாய் பிறந்து விட்டால் he simply received that lifestyle. அதை அவன் பெற்று அப்படியே வாழ வேண்டும், அதை தவிர்க்க அவனால் முடியாது. இஸ்ரவேலனாய் இருப்பவன் 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும், அது அவனுடைய லைஃப் ஸ்டைல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, அப்படி நாம் பிறந்த சூழ்நிலை, நாம் வளர்ந்த சூழ்நிலை, நாம் படிக்கும் சூழ்நிலை, நாம் போகிற சபை, நமக்கு பெண்டிகாசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்குன்னே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டதல்ல, நமக்கு கிடைத்தது. We received it. கொஞ்ச நாள் ஆகும்போது நாம் எதிர்பாராத இன்ஃப்ளூயன்ஸ்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. பல்வேறு தாக்கங்கள் நமக்கு ஏற்படுகிறது. நாம் போகிற சூழ்நிலை நமக்கு விவரம் தெரிந்த பின்பு நாம புரிந்து கொள்ள, when you come to a place where you can understand, reason out, then you are succumb to so many influences. பல்வேறு தாக்கங்கள் ஏற்படுகிற அந்த நேரத்தில் சில பழக்கங்கள், சில செயல்முறைகள், வாழ்க்கை முறைகள் நம்மோடு ஒட்டிக்கொள்கின்றன. நாம் வேண்டாம் என்று தவிர்க்காமல், வேண்டும் என்று விரும்பாமல், நம்மையும் அறியாமல், கிண்டர் கார்டன்ல இருக்காது, ஹைஸ்கூல்ல இருக்காது, காலேஜுக்கு போனோன்னு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு வீட்டிலிருந்து படிக்க வர இருக்காது, வேலைக்கு போன உடனே முதல் சம்பளம் வாங்கணும்னு வந்துடும். இது பற்றி கொள்ளும் வாழ்க்கை முறை, நம்ம எப்படியே பிடித்துக் கொள்கிறதான வாழ்க்கை முறை. வீட்டிலே இருக்கிறாங்க, அந்த வீட்டிலே 2 பேர் இருக்கிறார்கள், 2 பேரும் அந்த வீட்டிலே நன்றாகத்தான் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் இளைய குமாரனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இது அல்ல நான் விரும்பும் லைஃப் ஸ்டைல். எனக்கு வெளியே எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், என் நண்பர்களோடு மனம் போல நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் வெளியே உள்ள ஒரு கலாச்சார வாழ்க்கை முறையினால் அவன் பற்றி கொள்ளப்பட்டு வெளியே போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இதை சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் வளர்ந்த குடும்பம், வளர்ந்த சபை, அதில் இருந்ததான ஒரு நிலை, அதற்கு பின்பு நீங்கள் தனியே படிக்க சென்று வேலைக்கு சென்ற நிலை, உங்களோடு ஒட்டிக்கொண்ட வாழ்க்கை முறைகளை யோசித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 23வது வசனம். லேவியர், Leviticus 20 and verse 23. நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அல்ல, அவர்கள் வழிபட்ட மதத்தினால் அவர்களுக்கு கிடைத்த வழிமுறைகள் அல்ல. சற்று அவர்கள் வெளியே போன போது, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாத நாட்டுக்கு கொண்டு வந்த போது, அவர்கள் வாழ்க்கையில கொஞ்சம் விடுதலை கொடுத்த போது, அவர்களோடு பழகுகிறவர்கள், வாழ்கிறவர்கள், பணியாற்றுகிறவர்கள் அவர்களை பார்த்தபோது அந்த வழிபாடு, அவர்களுக்குரிய லைஃப் ஸ்டைல் இஸ்ரவேலரோடு ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்தது. அது அவர்களுக்கு ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருக்கவில்லை.
மனாசே என்பவனை குறித்து 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 36ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசித்து வருகிறோம். அவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்தும் அவன் வெளியே இருந்து வந்ததான வாழ்க்கை முறைகளுக்கு தன்னை அர்ப்பணித்து எந்த ஒரு இஸ்ரவேலின் ராஜாவும் செய்யாத அநியாயங்களை, தீமைகளை செய்கிறான். அதன் மூலமாக முழு இஸ்ரவேலும் தேவனுடைய கோபாக்கினைக்கு வருகிறது. பெற்றுக்கொள்கிற லைஃப் ஸ்டைல் உண்டு, பற்றிக்கொள்கிற லைஃப் ஸ்டைல் உண்டு. பற்றிக்கொள்வது அபாயமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நெகேமியாவின் புத்தகம் கடைசி அதிகாரத்துக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பார்க்க கேட்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வேறு நாட்டுக்கு கொண்டு போகிறார். போன இடத்திலே உள்ளவர்கள் அவருடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை பாதிக்கிறது. எந்த அளவு பாதிக்கிறது? அவருடைய மொழியே வேறு மொழியாக மாறுகிறது. அவர்களுக்கு இருந்த சுத்த எபிரேயு வேறு மொழியாய் மாறுகிறது. குடும்பங்கள் வேறு நிலையிலே மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நெகேமியாவின் மூலமாக பற்றி கொண்டதான வாழ்க்கை முறை அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்தார். என்னை கேட்கிற அன்பான தம்பியே, தங்கையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்க்கப்பட்டதை விட்டு சமீபத்திலே உலகத்தில் பிறர் ஆண்டவரை அறியாதவர்களின் பழக்கங்கள், நடைமுறைகள் உங்களை பற்றி கொண்டிருந்தால் இந்த முகாமிலே கர்த்தர் அதை முற்றிலும் கலந்து போக செய்வாராக. அது உங்களுக்கு நன்மை பயக்காது. தேவன் தரும் ஆசீர்வாதத்தை தடை செய்துவிடும். கர்த்தர் அதை அகற்ற கிருபை தருவாரா. மூன்றாவது, இந்த லைஃப் ஸ்டைல் வருவது கற்றுக்கொள்கிறோம். We learn it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களிலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவனாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் பாவத்தில் இருந்தோம், இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தோம். we were weary, we did not have confidence, hope, peace in our lives. We came to Jesus. இயேசுவை தேடி வந்தோம். இயேசு நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். எப்படி இளைப்பாறுதலை தருகிறார்? எப்படி தருகிறார்? அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொள்ளும் போது அவர் தம்முடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுவேன், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவை ஏற்றுவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உண்மையான இளைப்பாறுதல் பாவ மன்னிப்பு பெற்ற உடனே நமக்கு வரும் மகிழ்ச்சி மட்டும் அல்ல, அதோடு நிற்பதில்லை. ஆண்டவரிடத்தில் அதற்கு பின்பு வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு 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 கடைபிடிக்கும் போதுதான் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை மன்னித்த தேவன், கற்றுக்கொள்வதின் உம்மிடத்தில் கற்றுக்கொள்வதன் மூலம் எனக்கு இளைப்பாறுதலை தருவீராக. இந்த லைஃப் ஸ்டைல் என்ன? இதற்கு முந்தின லைஃப் ஸ்டைல்ல ஒரு பாரம் இருந்தது. அந்த பாவ பாரம் என்னை களைத்து போக செய்தது. இந்த புதிய லைஃப் ஸ்டைல்ல இப்பொழுதும் என் மேல் ஒரு நுகம் இருக்கிறது, இப்பொழுதும் என் மேல் ஒரு சுமை இருக்கிறது. ஆனால் அந்த சுமை எனக்கு பாரமாக இல்லை, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அது எப்படிங்க? வெயிட் இருந்தா பாரமா தானே இருக்கும். வெயிட் எப்படி எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்றால் அதை ஆசீர்வாதமாக்க வேண்டிய வழிகளைத்தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு நாளிலே புரியாது. ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தின் மூலம், அவருடைய ஆவியானவரின் மூலம் சொல்லிக் கொடுக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு பாரமானாலும் எவ்வளவு கடினமானாலும் அது ஆசீர்வாதமாகவே அமைய கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மிடத்தில் கற்றுக்கொள்கிற கர்த்தாவே, நான் பெற்றுக்கொண்ட லைஃப் ஸ்டைலை விட உம்மிடத்தில் கற்றுக்கொள்கிற லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த முகாமில் இந்த தலைப்பை வைத்ததற்கு காரணம், ஆண்டவர் இந்த கருப்பொருளை கொடுத்ததற்கு காரணம், நாம் அவரிடத்தில் வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன்.
ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற லைஃப் ஸ்டைல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்க்கை முறை வித்தியாசமானது. முதல்ல அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. இட் இஸ் ஆல்வேஸ் a different lifestyle than your friends. நம்முடைய நண்பர்கள், நம்மோடு படிக்கிறவர்கள், நம்மோடு பழகிறவர்கள், இயேசுவை அறியாத மற்றவர்கள், அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை விட கர்த்தருடைய பிள்ளையின் லைஃப் ஸ்டைல் எப்பொழுதும் வித்தியாசமாகவே இருக்கும், இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். புரிந்தால் ஆமென் சொன்னால் போதும். லேவியராகமம் 20:24 முதல் 27 வரை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொல்கிறார், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து எல்லா ஜனங்களிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறேன். நான் உங்களை பிரித்து எடுத்தபடியால் நீங்கள் வித்தியாசமாகவே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சத்தமாக சொல்லணும். ரட்சிக்கப்பட்டிருந்தால், இயேசுவின் பிள்ளையானால், you are different, நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஆகவேதான் ரோமர் 12:1 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாம் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கென்று ஒரு ஃபேஷன் உண்டு, இந்த உலகத்திற்கென்று ஒரு மாதிரி உண்டு, இந்த உலகத்திற்கென்று ஒரு தன்மை உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அதை போல நாம் வாழ முடியாது, மாற வேண்டும். ஆமென், ஆமென் சொல்லுவீர்களா? அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த முகாமில் கர்த்தாவே எனக்கு என்னுடைய வாழ்க்கை முறையில் ஒரு வித்தியாசம், காணக்கூடிய வித்தியாசம் ஏற்பட கர்த்தர் உதவி செய்வீரா. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த ராஜ்யத்திலே, ஆண்டவருடைய ஆளுகைக்குள், இயேசுவின் ஆளுகைக்குள் வந்த ஒரு ராஜ்யவாசிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற லைஃப் ஸ்டைல் அது வித்தியாசமானது மட்டுமல்ல, அது வினோதமானது. இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஏன் ஸ்ட்ரேஞ்ச் தெரியுமா? மத்தேயு 5:6-7 தான் ஆண்டவர் ராஜ்யத்தின் தன்மைகளை, லைஃப் ஸ்டைலை பேசுகிறார். அதில் ஒன்று இப்போ சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வினோதம் தெரியும். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. மறு கன்னத்தில் திருப்பி கொடு அல்ல, மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சில பைபிள் அப்படி இருக்கும் போல. அல்லேலூயா, ஆமென். அல்ல உலக வழக்கு if a person hits me on one cheek, I will return it on the other. இன்னொரு கன்னத்தில் திரும்ப கொடுப்பது உலக வழக்கு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருப்பது, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உன்னை 1 மைல் தூரம் வர பண்ணினால் 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் 1 கேட்டால் 2 கொடு. ஸ்ட்ரேஞ்ச். ஆண்டவர் இப்படியெல்லாம் உலகத்தில் வாழ முடியுமா? பைத்தியக்காரனாக்கி மொட்டை அடிச்சிருவாங்க ஆண்டவரை, நம்மளை ஒன்று இல்லாமல் ஆக்கி விடுவார்களே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவர் வைத்திருக்கும் this strange lifestyle makes powerful impact. மிக மிக வலுவான தாக்கம் உடையது. அதை மறக்க கூடாது. அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஆமென். நீங்க லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா? ஆண்டவர் மத்தேயு 5:24 சொல்கிறார், யாருக்காவது உன் மேல கஷ்டம் இருந்தா, யாராவது உன் மேல வருத்தமாக இருந்துன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல நீ ஓடிப்போ. நீ தப்பே செய்யல, அவங்க தான் உன்னை தப்பா நினைச்சிருக்கிறாங்க. ஆனா நீ ஓடி போய் அவங்க காலில் விழுந்து, தயவு செய்து பிரதர் சிஸ்டர் என்னை மன்னித்துருங்க. அவருக்கே புரியாது ஏன் மன்னிப்பு கேட்கிறான்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீ காணிக்கை கொண்டு வரும்போது காணிக்கை வைத்து விட்டு முதலாவது உன் சகோதரனிடத்திலே போய் ஒப்புருவாங்க என்று சொல்கிறார். This is strange. இது உலக வழக்கில் நடக்காதது, யாரும் செய்யாதது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த செய்தியை புரிய வைப்பாராக. This will be strange. This will be difficult to understand. Difficult even to carry out. செய்வதற்கும் அது கடினமாகத்தான் தெரியும். ரோமர் 12:20-21 நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. நான் கொடுப்பேன் ஆண்டவரே, கொஞ்சம் விஷத்தையும் சேர்த்து வச்சே கொடுத்துருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இதோட அவன் க்ளோஸ் ஆகட்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லல. தீமையை you overcome evil through good.
strange lifestyle. வினோதமானது. கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, I am fascinated by this strangeness. இந்த வினோத தன்மை என் மனதை ஈர்க்கிறது கர்த்தாவே. எனக்கு புரியல, but I am interested in it. எனக்கு விளங்கவில்லை, ஆனால் இது எனக்கு ஆர்வம் காட்டுகிறேன். ஆர்வம் காட்டினால் தேவன் அதை அனுபவமாக்கி தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை கொடுத்து செயல்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இது வித்தியாசமானது, வினோதமானது. and godly lifestyle is special. அது விசேஷமானது. அல்லேலூயா. ஏன் விசேஷம் என்று சொல்லுகிறேன்? வேற எந்த லைஃப் ஸ்டைலையும் இன்னொரு ஆளை பார்த்து படிச்சுக்கலாம், புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கலாம், டிவியை பார்த்து பழகிடலாம், எதை பார்த்தும் பழகலாம். ஆனா இந்த லைஃப் ஸ்டைல ரெண்டு காரியம் தான் நமக்கு தர முடியும். ஒன்று தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் தான் அது என்ன என்று நமக்கு சொல்லி தரும். அதை செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். The word of God and the spirit of God, இவை இரண்டும் இல்லாமல் இதை செய்ய முடியாது. ஆகவே இதை வேறு எங்கும் வாங்க முடியாது. கர்த்தருடைய வேதத்திலும் தேவனுடைய பாதத்திலும் தான் இதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் கரத்தில் இருக்கிற வேதத்தையும் எனக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவரையும் நான் சார்ந்து இந்த வாழ்க்கை முறையை என் வாழ்க்கையில் விடாமல் பற்றி கொண்டிருக்க கிருபை செய்தலும். அப்படி செய்தால் இந்த ஹல்லேலூயா அந்த வாழ்க்கை முறை விசேஷமானது. உங்களையும் கர்த்தர் எல்லாரிலும் விசேஷமானவர்களாக ஆக்கியிருப்பார். எல்லாரிலும் ஆக்கியிருப்பார். இஸ்ரவேலரை குறித்து சொல்கிறார், நான் உண்டு பண்ணின எல்லாரை பார்க்கிலும் உங்களை நான் சிறந்து இருக்க செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய விசேஷமான மாதிரியை என் வாழ்க்கையிலே அனுபவிக்க எனக்கு கிருபை தாரு. இதுவரை புரிந்திருந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். Praise the Lord. Hallelujah. Amen. இப்பொழுதுதான் தேவ ராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைலுக்கு வருகிறோம். The lifestyle of the kingdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை அது என்ன, அது எப்படி வருகிறது, ஏன் அவசியம் என்று பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். What is lifestyle of a kingdom? ஒரு ராஜ்ய வாசிக்கு இருக்க வேண்டிய வாழ்க்கை முறை என்ன? ரோமர் 14:17. Romans 14 verse 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஸ்கிரீன்ல தெரியுது நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்னோடு அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். Everybody read together. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய். ஆங்கிலத்தில் இருந்தால் போடும்படி கேட்கிறேன். If you have an English version, please. Hallelujah. எல்லா ஆங்கிலத்திலே வாசிப்போமாக. For the kingdom of God is not a matter of eating or drinking, but righteousness, peace and joy in the Holy Spirit. Hallelujah. Hallelujah. தேவ ராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைல் என்ன 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 முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா முதல் பதில் அது இல்லை. அது இல்லை. It is not. Hallelujah. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே அது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில விட முடியாமல் இருக்கிறோமே அது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உணர்த்தியும் நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறோமே அது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏது இல்லை ஆண்டவரே, ஏது இல்லை. Ephesians chapter 5 verses 3, 4, 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் சத்தமாக வாசிக்க கேட்கிறேன். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்கள் நடுவிலே சொல்லப்படாதிருப்பதாக. அப்படியே வம்பு புத்தீனமுமான பேச்சும் வரட்டு பேச்சு பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது பொருளாசைக்காரனாவது
தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று இல்லை. எது தேவ ராஜ்யம் இல்லை? Each a person with each one of those habits, இவைகள் வகையறுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு செயல்கள் அடிமைத்தனம் உள்ளவனாய் இருக்கிற ஒரு நபர் தேவ ராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைலில் இடம் பெற முடியாது. அல்லேலூயா. ஒழுங்கா சிஏக்கு வருகிறாளா இருக்கலாம், ஒழுங்காக காணிக்கை கொடுக்கிறாளா இருக்கலாம். தேவ ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை இருந்தால் இது ஒன்றும் இருக்க கூடாது. வீண் பேச்சு, தகாத பேச்சு, வீண் வம்புக்கு செல்வது, முறைகேடான வாழ்க்கை நடத்துவது, தவறான உறவு வைப்பது, இது தேவ ராஜ்யத்தின் முறையே அல்ல. அல்ல என்பது நன்றா தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 13:14 Romans 13 verses 13 and 14. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல், ஆமென், பகலிலே நடக்கிறவர்கள் போல வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நடக்க. The lifestyle of the kingdom. Hallelujah. Amen. குடிப்பது, வெறிப்பது, தவறாக இருப்பது, the argument, hatred, இது ஒன்றும் தேவ ராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைல் அல்ல. அல்ல. இது ஏதாவது இருந்ததுன்னா செய்தியை கேட்கும் போதே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றோடு இந்த கேம்பின் முதல் காலையோடு அது என்னை விட்டு நீங்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே என்னால் முடியவில்லை, நீர் எப்படியாவது எனக்கு கிருபை தந்து என் வாழ்க்கை விட்டது அகன்று போக எனக்கு உதவி செய்யும். கர்த்தரிடத்தில் கேட்போம். 1 Timothy chapter 6 verses 5 and 10. 1 Timothy 6 5-10. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தியை கட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற people with evil thought, not being truthful, and who commercialize the spiritual, ஆவிக்குரிய காரியங்களை வியாபாரமாய் மாற்றுகிறவர்கள். 10வது வசனத்திலே காண்கிறோம், பண ஆசையில் இருப்பவர்கள். இவை ஒன்றும், this is not the lifestyle of the kingdom. சத்தமாக ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தீய சிந்தனைகள், கர்த்தாவே உண்மையற்ற தன்மைகள் என் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் இந்த காலை வேளையிலே மன்னிப்பு கேட்கிறேன் கர்த்தாவே, அது என்னை விட்டு அகன்று போக கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. ஆமென். தேவ ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை இது அல்ல. தேவ ராஜ்யம் இது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு சொல்கிறார், the lifestyle of a kingdom. 3 அடையாளங்களை சொல்கிறார். தேவ ராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு 3 காரியம் சொல்றாரு. First, it is righteousness. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். தேவ ராஜ்யத்தின் முதல் அடையாளம் நீதி. The first sign of hallelujah kingdom lifestyle is righteousness. Amen. Amen. அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் சொல்லுகிறேன். தேவன் ஒருவர் தான் நீதி உள்ளவர். தேவன் only God is righteous. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆமோதிக்கிறவர்கள் பின்னால இருந்து ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். பின்னால இருந்து ஆமென். Only God is righteous. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை முறையை நான் வைக்கும்போது ஆண்டவர் சொல்லணும், son, this is right, this is right, this is right என்று தேவனுக்கு முன்பாக என் வாழ்க்கை முறை இருக்கும்போது தேவன் ஆமோதிக்கும் முறையாக அது இருக்க வேண்டும். தேவனை திருப்திப்படுத்தும் முறையாக அது இருக்க வேண்டும். நான் படிப்பதோ பார்ப்பதோ, புசிப்பதோ பேசுவதோ, இருப்பதோ செல்வதோ, வாங்குவதோ கொடுப்பதோ எதுவாக இருந்தாலும் தேவன் பார்க்கும்போது this is okay, this is correct, this is fully correct என்று ஆண்டவர் ஆமோதிக்க வேண்டும். புரிந்ததாங்க? அல்லேலூயா.
நீங்க உடுத்துறதானாலும் சரி, நீங்க போடுற ட்ரெஸ், பாடுற பாட்டு, வாசிக்கிற கேட்கிற ஹல்லேலூயா மியூசிக், பார்க்கிற காட்சி எதுனாலும் அது முதல்ல நீதியா இருக்கணும். God must approve that. தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். 19வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் 18வது வசனத்தை 14:18 வாசிங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை முறை இருந்தால் தேவனுக்கு முன்பு தேவன் நீதிபரராய் இருப்பதனால் அவர் சொல்லணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு மகனே, இது எனக்கு பிடிச்சிருக்கு மகளே என்று கர்த்தர் என் ஸ்டைலை, லைஃப் ஸ்டைலை பார்த்து சொல்ல வேண்டும். ஒரு கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி மனதை தொட்டு, ஆண்டவரே நான் பேசுவது, நான் சொல்லுவது, what I say, what I watch at night, யாருக்கும் தெரியாம என் போன்ல நான் பார்க்கிறது, யாருக்கும் தெரியாம ஆண்டவரே கர்த்தாவே வாட்ஸ்அப்பில் நான் பார்ப்பது, யூடியூபில் நான் பார்ப்பது, ஆண்டவர் அதை பார்த்தால் மகனே I approve that, daughter I accept that என்று சொல்லக்கூடிய நிலையிலே என்னுடைய ஸ்டைல் இருக்குதா கர்த்தாவே? எல்லாரும் ஒரு கணம் யோசித்து அடுத்த ஆளை பார்க்க வேண்டாம். Check your life. If God cannot approve your action, ask God to forgive you today. ஆண்டவரை மன்னிக்கும்படியாக கேளுங்கள். இந்த முகாமில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய காரியம் இயேசு அதை மன்னித்தார் என்கிற நிச்சயத்தை பெறுவது. ஹல்லேலூயா. அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவரே the relationship I have, நான் வைத்துக் கொள்கிற உறவு, யாருக்கும் தெரியாமல் ஒளித்து ஒளித்து பேசுகிறேனே ஆண்டவரே, அந்த பேச்சு உறவு என் தேவன் அங்கீகரிப்பதா இருக்குமா? தேவன் பிரியப்படுவதா இருக்குமா? பிரியப்படாததா இருக்குமா? கர்த்தாவே I want, என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறீர், என் வாழ்க்கை முறையை மாற்றுவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். ஏனோக் என்று ஒருவன் இருந்தான். ஈனாக் அவன் வாழ்ந்த காலத்திலே லாமேக் என்று இன்னொருவன் இருந்தான். லாமேக்கு அநியாயமாய் வாழ்ந்தவன், 2 மனைவிகளை வைத்துக் கொண்டவன். அவன் குடும்பம் கேலி கூத்துக்கு இடம் பெற்றது. தேவனை விட்டு போனவன், கொலைகார குடும்பம். அதே காலத்தில் தான் ஏனோக்கு வாழ்ந்தான். ஏனோக்கோ வேதம் சொல்லுது எபிரேயர் 11:5 அவன் வாழும் போதே தேவனுக்கு பிரியமானவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றான். அல்லேலூயா. ஆமென். நான் வாழ்வதை போன்ற ஒரு உலகத்தில் தான் ஏனோக்கு வாழ்ந்தான். He lived in a similar culture. Hallelujah. Amen. ஆனாலும் கர்த்தர் ஆமோதிக்கிற நடவு, அவன் கர்த்தரோடு நடந்தான். தன் குடும்பத்தார் அனைவரோடும் கர்த்தரோடு நடந்தான். கடங்களை உயர்த்தி, ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே, நீர் என்னை வைத்திருக்கிற வேலை பார்க்கும் இடத்திலே, ஊரிலே, தெருவிலே, நீர் என்னை வைத்திருக்கும் குடும்பத்திலே கர்த்தாவே உமக்கு பிரியமான நடக்கை உள்ள ஆளாய் இருக்க எனக்கு கிருபை செய்வீராக. ஆமென். தானியேல் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நினைத்ததை செய்ய முடியாது, கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்நிய இடத்தில் இருக்கிற strange country under strange rule, he has to obey the law. ஆனாலும் கர்த்தர் 9:23 9:23 தானியேலை சொல்ல, தானியேலே நீ செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, எனக்கு பிரியமான தாசனாகிய தானியேலே, கரங்களை உயர்த்தி, நான் இதனால தான் செய்ய முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோசம், என்னோட வேலை பார்க்கிறவங்க ரொம்ப மோசம், எங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவை அறியாதவர்கள், என் குடும்பத்தில் இருக்க ரட்சிக்கப்படாதவர்கள், அதனால தான் எனக்கு முடியல என்று சொல்வதற்கு நியாயமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே வித்தியாசமான, வினோதமான, விசேஷமான ஒரு லைஃப் ஸ்டைலை நாங்கள் உடையவளாய் இருக்க முடியும். உம்முடைய பலத்தினால் வாழ முடியும். அல்லேலூயா. ஆமென். நோவா, அவன் காலத்தில் யாரும் செம்மையானவர்கள் இல்லை, யாரும் செம்மையானவர்கள் இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார். ஜெனசிஸ் 6:9 ஆதியாகமம் 6:9 கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நான் நீதியா இருக்கிறேன், நீயும் நீதிமானாய் இருக்கிறாய். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன்.
ஒருவேளை நீங்க ஒரு ஆள் தான் கூட்டில் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க ஒரு ஆள் தான் அபிஷேகம் பெற்றிருப்பீங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் முழு குடும்பமும் தேவனுடைய பாதத்துக்கு வர வேண்டும். அது தேவனுடைய பார்வையிலே நீதியானது. கர்த்தர் அதை நிறைவேற்ற உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. இரண்டாவது, the second sign or characteristics of a kingdom lifestyle. ராஜ்யத்தின் வாழ்க்கை முறையின் இரண்டாவது அடையாளம் அது சமாதானம். It's peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிறந்தபோது பரலோக தூதர்கள் சேனை ஒரு பாடல் பாடினது. அந்த பாடலிலே ஒரு ஸ்டேட்மெண்ட், சமாதானம் எங்கே? பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம். அங்க வானத்தில் இல்லை, பூமியிலே சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் என்பது பூமியில் இருக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் அழுத்தமாக ரோமன்ஸ் 12:18, ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சபைக்கு சொல்லும்போது சொல்ல, சமாதானம் என்பது என்ன? கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருக்க முயற்சிங்க. சமாதானம் என்பது என்ன? நமக்கும் பிறருக்கும் உள்ள ஏரியா. நீதி என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஏரியா. சமாதானம் என்பது எனக்கும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள், எனக்கும் எனக்கு என்னோடு படிப்பவர்கள், என்னோடு வேலை செய்பவர்கள், சக மனிதருக்கிடையே உள்ள நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தேவ ராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைல் இருந்தால் அது உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கொடுக்க கூடாது. உங்கள் இரண்டு பேருக்கும் சமாதானம் வரும் நிலையிலே அது அமைய வேண்டும், அமைய வேண்டும். எப்படி அமையும்? 20-21 ரோமர் 14-20-21 வசனங்களை பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அது எப்படி அமையும் தெரியுமா? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நீ உன் சகோதரன் ஒருவனுக்கு நீ செய்கிற ஒரு காரியம் அவனுக்கு இடரல் உண்டாக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். அவன் மனதை கெடுக்க கூடாது. அவன் வாழ்க்கையிலே you should never become a stumbling block to your fellow friend, brother, sister or anyone. அல்லேலூயா. நான் சொல்வது புரியுதாங்க? ஆமென், ஆமென். வெள்ளையும் சொல்லையும் போட்டு எல்லாம் பேட்ஜ் குத்தி பெரிய பைபிள் குத்தி வருவதல்ல லைஃப் ஸ்டைல். ஆண்டவரே, என் வாழ்க்கை முறை என்னை பார்க்கிற இன்னொரு ஆளுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது, இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தாவே, ஆண்டவரே இவரா கிறிஸ்தவனா இப்படி என்று சொல்லும் நிலையிலே என் லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது. உள்ளே ஒன்று, சபையிலே ஒன்று, வெளியே ஒன்று அல்ல கர்த்தாவே. என் வாழ்க்கை ஒரே நிலையில் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23 பவுல் அதை குறித்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை தராது. அல்லேலூயா. ஆமென். கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்தையும் ஏன் நாங்கள் செய்ய முடியாதா? இந்த வயசுல மற்றவர்கள் say, can't I do what others do? Am I not a human being? Do I not have emotions, feelings? எனக்கு உணர்வுகள் உண்டு, எண்ணங்கள் உண்டு. இல்லையா நான் செய்தால் என்ன என்று கேட்கும்போது பவுல் சொல்கிறார், if you are a child of God, you can do it, but remember, it will not edify someone who is watching you. உன்னை பார்க்கிற இன்னொருவருக்கு அது பக்தி விருத்தியை தராது. கைவர்த்தி இரண்டாவது ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நான் வாழ்கிற, பேசுகிற, நடக்கிற, ஆண்டவரே செயல்படுகிற விதத்தை இன்னொரு ஆள் பார்த்தால் இடரக்கூடாது. கர்த்தாவே, இயேசுவை நெருங்கி வர வேண்டும். இவர்களே இப்படி இருக்கிறாங்களே, நமக்கு என்ன என்று ஓடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முறை விரட்டும் ஒன்றாய் இருக்கக்கூடாது, இயேசுவின் கிருபைக்கு சேர்க்கும் ஒன்றாய் இருக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. அல்லே. எல்லாரும் பாரத்தோடு கரங்களை உயர்த்தி ஒரு சொல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். என்னுடைய நடவடிக்கை கர்த்தாவே, நான் அங்கு இருப்பதை பார்த்தால் என்னை பார்க்கிறவரால் இவனா இங்கு இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது. கர்த்தாவே, இடரக்கூடாது. ஆண்டவரே, இடரலான ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு இருக்கக்கூடாது. மூன்றாவது, the third sign of kingdom lifestyle is பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்.
அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியினால சந்தோஷம் யாருக்கு உண்டாகும்? அது நமக்குள் தான் உண்டாகும். எலிசபெத் ஆவியில் நிறைகிறாள், அவளுக்கு உள்ளே பிள்ளை சந்தோஷத்தால் துள்ளுகிறது. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் என்பது இன்னொரு ஆளுக்கு நம்மால் கிடைப்பது அல்ல, நமக்கு உள்ளேயே நாம் அனுபவிக்க கிடைப்பது. அல்லேலூயா. நான் சொல்லுவது சரிதானா? ஆம் என்றால் கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே அந்த அனுபவத்தை எனக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை இப்பொழுது ஆவியினால் நிறைத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், நீங்கள் துள்ளுவீர்கள். அது உங்கள் ஆவியை கலிகூர பண்ணும், உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தும். பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் என்பது சம்திங் பர்சனல், சம்திங் இன்டர்னல். அல்லேலூயா. ஆவியானவர் தேவ ராஜ்யத்தின் தன்மை, the kingdom principle, kingdom lifestyle. மூன்றாவது, நான் நடந்து கொள்கிற முறை, எனக்குள் தங்கி இருக்கும் ஆவியானவர் வருத்தப்படும் ஒன்றாக இருக்கக்கூடாது. என்னுடைய மனசாட்சி ஒத்துக்கொள்ளாமல் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கக்கூடாது. நான் இப்படி சொல்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய நிலைமையை, ஒரு காலத்தில் இருந்த நிலைமையை வர்ணிக்கிறார். நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்ய விரும்பாத ஒரு தீமையை செய்து விடுகிறேன். எனக்கே என்னன்னு புரியல, எனக்கு உள்ளே ஒரு பிரமாணம் அப்படி என்னை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான தம்பியே தங்கையே, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படி இருக்க விரும்புகிறேன், பரிசுத்தமாக, உமக்கு பிரியமாக, நேர்மையாக, உண்மையாக, சபைக்கு ஆசீர்வாதமாக, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன் என்று வாஞ்சித்தும் உன் செயலினால், வார்த்தையினால், நடந்து கொள்ளுகிற முறையினால் செய்யப்படாமல் உன் மனசாட்சியே உன்னை வாதிக்கும் நிலையிலே, யாரும் உன்னை வாதிக்கல, but your conscience pricks you. If your lifestyle pricks your conscience, that is not for the kingdom. அது தேவ ராஜ்யத்தின் சுபாவம், நடைமுறை அல்ல. இந்த 3 டெஸ்ட்டை வச்சு நான் வடிகட்டி, கர்த்தாவே எனக்கு ராஜ்யவாசியாக இருக்க கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். இந்த 3 அடையாளங்களை கொண்ட பேச்சு, நடவடிக்கை, இந்த செய்தி நீங்கள் புரிந்தால் தான் விளங்கும், குறிப்பெடுத்து வீட்டுக்கு சென்று வாசித்தால் தான் விளங்கும். அது தேவனுக்கு, தேவன் அப்ரூவ் பண்ண வேண்டும், யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது. என் மனசாட்சிக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் அது வருத்தத்தை, கருத்து வேறுபாடை கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட தன்மையை, நடக்கையை, வாஞ்சையை எனக்கு தாரும் கர்த்தாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட செயலை ஆண்டவர் தருவார், தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு மனசில் வைக்கணும், இது எல்லா தன்மையும் ஃபேஷன், ஃபேஷன் சொல்றோமே, ஃபேஷனுக்கு அஸ்திவாரமே கிடையாது. அது கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். ஆனால் லைஃப் ஸ்டைலுக்கு அஸ்திவாரம் உண்டு. ஆமென். ஒன்று உங்கள் குடும்பம், உங்கள் வளர்ப்பு, படித்து ஏதோ ஒரு அஸ்திவாரம் உண்டு. ஃபேஷனுக்கு அஸ்திவாரம் கிடையாது, லைஃப் ஸ்டைலுக்கு அஸ்திவாரம் உண்டு. ஆமென். தேவராஜ்யத்தின் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை முறைக்கு அஸ்திவாரமாக இருப்பது தெரியுமா? என்ன தெரியுமாங்க? There must be an undercurrent of desire for holiness. ஆண்டவரே, என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கையிலே தவறு நான் செய்துவிடக் கூடாது. நான் எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவரே நான் தப்பு செய்துவிடக் கூடாது. Desire for holiness must be the foundation for Christian lifestyle. எளிய முறையிலே சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வாஞ்சை இருந்தால் தானாகவே வாழ்க்கை முறையை கர்த்தர் மாற்றுவார், அமைப்பார், வெற்றியாக செயல்படுத்த கர்த்தர் கிருபை தருவார். எனக்கு வேண்டும், எனக்கு இதை தாரும் என்று ஆசைப்பட்டதினாலே வராது. ஆண்டவரே, நான் கேட்பதற்கு காரணம், நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், நான் பரிசுத்தமாக என் வாலிப வாழ்க்கையை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்தம் உங்கள் ஆசையாக இருந்தால் கர்த்தர் இந்த நடைமுறையை வலுவாக்கி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது ஒன்று நினைக்க வேண்டும், என் வாழ்க்கையின் இலக்கு என்ன? What is the purpose of my life? ஏற்கனவே சொன்னேன்,
தேவராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைலை ஆண்டவர் மேத்யூ 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களில் தான் சொல்லி காண்பிக்கிறார். அல்ல, அவருடைய பிரசங்கத்தின் முதலே லைஃப் ஸ்டைலை குறித்து பேசினார். அதுல 13, 14, 15 வசனங்களில் ஏன் நான் இதை விரும்புகிறேன், ஏன் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், ஏன் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்பதற்கு கர்த்தர் காரணம் சொல்கிறார். என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் பூமிக்கு உப்பாக இருக்க, பூமிக்கு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க. எல்லாரும் சொல்லுவோமாக, God chose me that I would be salt to the earth, light to the world. எல்லாரும் சொல்ல கேட்கிறேன், உலகத்திற்கு உப்பா இருக்க, உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க. அல்லேலூயா. உப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும், வெளிச்சம் வழி நடத்தும். அல்லேலூயா. Salt impacts, light inspires. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. உப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆண்டவரே, நீர் எங்களை ஏன் ரட்சித்தீர் தெரியுமா? ஏன் இந்த கேம்ப் கொண்டு வந்தீர் தெரியுமா? நாங்கள் சந்தோஷமாக ரசித்து போகல, எங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. When we get back to our families, when we get back to our colleges and schools, our workplaces, to our church, நாங்கள் போகிற இடத்துல எங்கள் வாழ்க்கை உப்பை போல மற்றவர்களுக்கு தாக்கத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, அதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். நம்பினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். அது மட்டும் இல்ல ஆண்டவரே, உம்மை அறியாத எத்தனையோ பேர் நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்கு எது சரி, எது தவறு, எது கர்த்தருக்கு பிரியமானது, பிரியம் இல்லாதது, எது இயேசு விரும்புவது, விரும்பாதது என்கிற வெளிச்சத்தை காட்டுவதற்காக, டு இம்பாக்ட் அண்ட் டு இன்ஸ்பயர், தாக்கத்தை ஏற்படுத்தவும் வழிகாட்டவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கை முறை தேவராஜ்யத்தின் வாழ்க்கை முறையா இருக்க வேண்டும் என்று நான் உம்மை பார்த்து கேட்பதற்கு காரணம் நல்லா இருக்குது என்பதற்காக அல்ல, என்னை நீர் உப்பாக ஆக்கி இருக்கிறபடியால், வெளிச்சமாக ஆக்கி இருக்கிறபடியால் இந்த 2 வேலையும் செய்வதற்கு என் லைஃப் ஸ்டைலின் மூலமாகத்தான் செய்ய முடியும். பிரசங்கத்தினால முடியாது, நீங்க ஆவியில துள்றதுனால முடியாது. இந்த 2 வேலையும் எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி கிரியேட் செய்கிறோம், only through your lifestyle you can function as a salt and as a light. Hallelujah. வேற வழியே கிடையாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அதுக்கு தான் எனக்கு வாழ்க்கையில மாற்றம் வேணுங்கிறது, வாழ்க்கை முறையில மாற்றம் வேண்டும் என்று சொல்வது. அல்லேலூயா. 2 Corinthians 3:3, 2 கொரிந்தியர் 3:3, ஆண்டவரே, why I desire, நான் ராஜ்யவாசியாய் ஏன் இருக்க வேண்டும், அதற்குரிய வாழ்க்கை முறை எனக்கு ஏன் வரணும், ஏன் வரணும்னா ஆண்டவர் சொல்றார், அப்பா உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவை யாரும் பார்க்க முடியாது, இயேசுவை யாரும் பார்க்க முடியாது, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். You are the epistles of Christ. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு என்ன பெயரை அப்பா அம்மா கொடுத்திருந்தாலும் இயேசுநாதர் எனக்கு கொடுக்க விரும்புகிற பெயர் you are an epistle of Christ. கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பொறுப்பை, இந்த உத்தரவாதத்தை வீடு முழுவதும் வசனத்தை எழுதி தொங்க போட்டால் நடக்காது, என் கையிலே வசன பதாகை கொண்டு போனால் நடக்காது. என் வாழ்க்கை முறை மாறி இருந்தால் மட்டுமே நான் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்க முடியும். ஆகவே இந்த கூட்டத்தில் கரத்தை உயர்த்தி இன்னொரு ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, நான் பிசாசுக்கு புத்தகமாய் இல்லாமல் கிறிஸ்துவுக்கு நிருபமாய் இருக்க எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. என்னை பார்க்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கவனிக்கிறவர்கள் என் லைஃப் ஸ்டைலின் மூலம் இயேசுவை அடையாளம் காண, Lord give me kingdom lifestyle. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைல் சுயநலமற்றது, சுயநலமற்றது. ரோமர் 15 முதல் 3 வசனங்கள், அவனவன் தனக்கானவைகளை அல்ல
பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் கர்த்தாவே லைஃப் ஸ்டைல் வேணும்னா நான் என்னை குறித்தே கவலைப்படாமல் தேவரை குறித்து கவலைப்பட, பிறரை குறித்து அக்கறை உள்ளவனாய் இருக்க கிருபை செய்வீராக. ஆமென். பாதி தான் வந்திருக்கேன் பிரசங்கத்தில், அதை முடிச்சிருவேன். ஆண்டவர் இந்த தேவ ராஜ்யத்தின் நடைமுறையை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். He introduces this in chapter 5 of Matthew. அந்த அதிகாரத்தில் சொல்கிறார், இந்த நடைமுறை வரணும்னா என்ன செய்யணும்? What you are expected to do to have kingdom lifestyle. ஆண்டவர் சொல்வது 5லிருந்து 9 வரைக்கும் என்ன சொல்கிறார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். என்னோடு சொல்லுங்க, இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த வாழ்க்கை முறை வேணும்னா முதல்ல கவனிக்கணும், நீ யாராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக்கொள். Your lifestyle is an expression of you. வாழ்க்கை முறை என்பது நான் யார் என்பதை காண்பிப்பது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல கர்த்தர்ட்ட கேளு, ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட ஆளாக ஆக்கும். நான் ஆவியில் எளிமை உள்ள தாழ்மை உள்ள ஆளாக இருக்க, ஆண்டவரே இரக்கத்தின் மேல் பசி தாகம் உள்ள ஆளாக இருக்க, நீதியின் மேல் வாஞ்சை உள்ள ஆளாக இருக்க, சமாதானம் பண்ணுவதில் முன்னுரிமை கொடுக்கிற ஆளாக இருக்க. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தாவே என்னை மாற்றும், என்னை மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் விரும்புகிற ஆளாக என்னை மாற்றும். அல்லே. வீட்டுக்கு சென்று இன்னைக்கு கேம்ப் விட்டு போ, வீட்டுக்கு இல்லை, கேம்ப் விட்டு போறதுக்கு முன்னால இந்த 5 முதல் 9 வசனத்தையும் படித்து உங்கள் கை must place your hand on that and say, ஆண்டவரே இப்படி இருக்க, உன்னுடைய முதல் பிரசங்கமே இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன், அப்படி இருக்க எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், 30லிருந்து 40 வரைக்கும் இதை செய், இப்படி செய். First be, then do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கவனிக்கிற, பசி வந்துட்டான்னு தெரியல எனக்கு, முடிச்சிடற சீக்கிரமா. இதை செய் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனை கத்தியடித்து கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதயத்திலேயே ஆத்திரம் வந்தால் அவனை கொலை செய்தது ஆயிற்று. ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ண அவசியம் இல்லை, இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. ஒரு நபரை விவாகரத்து செய்ய சட்டம் போட்டு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தள்ளுவதற்கு இன்டென்ஷன் தேடினாலே முடிந்து போச்சு. நீ செய் என்று ஆண்டவர் சொல்லும் போது கர்த்தர் சொல்வது, தேவ ராஜ்யத்தில் இருக்கிற தன்மை செய்வதை விட மனதில் தோன்றும் எண்ணம் மிக மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தாவே நான் ஆண்டவரே எந்த செயலும் நம்முடைய மனதின் எண்ணத்தின் விளைவு என்பதை மறக்க கூடாது. தெரியாம செஞ்சிட்டேன், தூக்கத்தில் இல்லை இல்லை, நீ யோசித்து தான் செய்தாய், திட்டமிட்டு தான் செய்தாய். ஆகவே செய்வது என்பது எண்ணத்தை, இட்ஸ் அபவுட் யுவர் இன்டென்ஷன், இட்ஸ் அபவுட் யுவர் டிசைர், இட்ஸ் அபவுட் யுவர் மைண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே கர்த்தர்ட்ட கேட்கணும், நான் இப்படி இருக்க நீர் விரும்புவது போல என் எண்ணங்களும் என் சிந்தனைகளும் கர்த்தாவே நன்மையானதையே தூண்டுவிக்க கிருபை தருவீராக. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துகிறோம். அந்த கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. 48வது வசனம், 5ஆம் அதிகாரத்தில் 48வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பதை போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். ஆமென். இப்படி இருங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொன்னவர் உங்கள் மனதிலே ஒரே ஒரு கோல் தான், ஒரே ஒரு லக்கு தான். அந்த லக்கு என்ன? அவரை போல நான் மாற வேண்டும்.
அவரை போல என் வாழ்க்கை ஆக வேண்டும், அவரை இந்த உலகம் என்னிலே பார்க்க வேண்டும், அதுவே உன் லெக்காக இருக்கட்டும். இப்படி இருப்பாயாக, இப்படி யோசிப்பாயாக, இதுவே உன் லெக்காக அமைவதாக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க கேட்கிறேன். இஸ்ரவேலுக்கு லைஃப் ஸ்டைல் கொடுத்த போது செய்யாதே செய்யாதே, செய்தால் உனக்கு தண்டனை என்று கர்த்தர் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டை லைஃப் ஸ்டைல் கொடுக்கும் போது செய் 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 என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வைத்தார். அல்லேலூயா, ஆமென். நீ செய்யாவிட்டால் உடனே தண்டிப்பேன் என்று நமக்கு சொல்லவில்லை, அவர்கள் செய்யாவிட்டால் உடனே தண்டனை கிடைத்தது. அதனால் ஆண்டவர் நமக்கு சொல்வது, ஒரு இஸ்ரவேலன் அந்த வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு, அவனுக்கு ரட்சிப்பு உண்டு, அவனுக்கு தேவ ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே அதை இழந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு லைஃப் ஸ்டைல் அவனுக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல. இயேசு ஏற்கனவே ரட்சித்து விட்டார். இயேசு ஏற்கனவே நம்மை நீதிமான் ஆக்கிவிட்டார். இயேசு ஏற்கனவே அவருடைய பிள்ளையாக, அவருடைய சுதந்திரமாக ஆக்கிவிட்டார். ஆக்கிவிட்டு சொல்கிறார், இதை செய் இதை செய் என்று சொல்லும் போது இது கட்டளை அல்ல, இது சிலாக்கியம். சிலாக்கியம். It's a privilege. Christian lifestyle is not a commandment, it's a privilege. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதை உணர்ந்திருந்தா தான் சொல்ல முடியும், அதை ரசித்தா தான் சொல்ல முடியும். இல்லை எப்படி இப்படி போய் சொல்லாம எப்படி 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 என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். How is it possible? ஆனால் உண்மையிலே if you get into this step by step you will relish it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே இது நீ சிலாக்கியமாக தந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, சிலாக்கியமாக தந்திருக்கிறேன். ஆனாலும் சில நேரத்தில் அதை செய்ய எனக்கு கஷ்டமாக தெரிகிறது. தெரிந்தால் அதற்கு ஒரே ஒரு வழி, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும், உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். அவருடைய அன்பு நம்மை நிரப்பிவிட்டால் அவருடைய கற்பனைகள் ஒன்றும் நமக்கு பாரமானதாய் தெரியாது. சிலாக்கியமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய அன்பை எப்படி நம்மை நிரப்புவார் தெரியுமா? கல்வாரியின் மூலம் முதலாவது நிரப்புவார். Through Calvary, ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய அன்பு நம் உள்ளத்தை நிரப்புவது அவருடைய பரிசுத்த ஆவியினாலே. அல்லே, கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, இந்த கூட்டம் இந்த பகல் நேரத்தில் முடிய போகிறது. ரட்சிக்கப்படாத யாரும் இருந்தால் இயேசுவின் கல்வாரியின் அன்பு உங்களை மன்னிக்க, உங்கள் உள்ளத்தை நிரப்ப, ஆண்டவர் எது தேவராஜ்யம் இல்லையோ அது என் வாழ்க்கை விட்டு போக இன்று எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்பீர்களாக. ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தால், ஆண்டவரே, என்னுடைய லைஃப் ஸ்டைல் அல்ல, தேவ ராஜ்யத்தின் லைஃப் ஸ்டைல் வேண்டும். அது கடினமாய் தெரிகிறது, வித்தியாசமாய் தெரிகிறது, ஸ்ட்ரேஞ்சாக வினோதமாய் தெரிகிறது. ஆனாலும் உம்முடைய அன்பினால், உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புவீர் என்றால் அது கடினமாய் தெரியாது, சிலாக்கியமாய் தெரியும். நிறைவேற்ற பதுங்க மாட்டேன், துள்ளி வருவேன். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு சாய்ஸே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை பெறலாமா பெறக்கூடாதா சாய்ஸே கிடையாது. அவருடைய ஆளுகைக்குள் வந்துவிட்டோம், அவருடைய ஆளுகைக்குள் வந்துவிட்டோம். We have entered into this kingdom. We have to live by kingdom's lifestyle. அல்லேலூயா. எல்லாரும் அங்குமிங்கு யாரும் பார்க்க கூடாது. எல்லாரும் நீங்கள் தனியாக ஆண்டவரோடு பேச போகிறீர்கள். Everyone ஆண்டவரோடு நேரடியாக பேச கேட்கிறேன். கண்களை மூடி, ரட்சிக்கப்படாத தம்பியே, if you are not saved, you are not sure your sins have been forgiven, if God has not forgiven you yet, ஆண்டவருக்கு நீங்கள் இன்னும் விட்டு கொடுக்காத, if you have not released yourself to Jesus, இயேசுவுக்கு உங்களை விட்டு கொடுக்காது இருந்தால் இதை விட ஒரு நல்ல நேரம் இல்லை. மீதமுள்ள கேம்ப் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, மீதமுள்ள எல்லா நேரமும் உங்களுக்கு அற்புதமாய் இருக்க, make that decision now. Hallelujah. ஆண்டவரே, I am sorry for the way I have been living. I am sorry for the way, Lord, I have been behaving. I, Lord, please forgive me. எனக்காக சிலுவையில் அறையுண்டீர், என்னை நீர் மன்னிப்பீராக. என் வாழ்க்கையை மாற்று. முதலாவது கேளுங்க, change my life. என் வாழ்க்கையை மாற்றும். From darkness to light, Lord, from curse to blessing. என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் கரத்தை கீழே போடு, கர்த்தரை நோக்கி பேசிக் கொண்டிருப்போம். இந்த கூட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி, நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, my life has not been changed, இயேசு என்னை மாற்றல,
தேவ ராஜ்யத்திற்குரிய ஒண்ணுமே வாழ்க்கையில இல்லை. எல்லாம் நெகட்டிவாக பாவமாய் இருக்கிறது. I want Jesus to forgive me now. இயேசு என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புபவர்கள் முதல் வரிசையில் இருந்தாலும் சரி, கடைசி வரிசையில் இருந்தாலும் கரத்தை உயர்த்தி காண்பிக்க. Please lift your hand. It doesn't matter whether I see you or not. It matters God sees your intention. உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் பார்க்க. நன்றாக கையை உயர்த்துங்கள், நன்றாக கரத்தை உயர்த்துங்கள். I'm going to pray for you. Hallelujah. Hallelujah. Wherever you are, யாரும் உங்களை பார்ப்பது முக்கியம் அல்ல. God wants to see your boldness in saying, yes Lord, I am sorry for what I did. I want to change in my life. I want to change in my attitude. I want to change in my behavior. கரங்களை உயர்த்தி இருக்கும்படி கேட்கிறேன். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்போது உள்ளத்திலே you pray to Jesus, Jesus forgive me. Jesus cleanse me with your blood. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுவீராக. I don't want to remain the same as I was. முன்பு இருந்தது போல் இருக்க விரும்பவில்லை. என்னை மாற்றும் என்று உள்ளத்திலே ஜெபிக்க கேட்கிறேன். கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரின் செயலுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து உம்மை நோக்கி கரங்களை வெட்கமில்லாமல் உயர்த்தி உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவை, வாழ்க்கையிலே மாற்றம் தேவை என்று கரம் உயர்த்தின ஒவ்வொரு தம்பி தங்கைக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். They have honored your word. They have honored the work of the Holy Spirit in their life and raised their hand boldly to say they need the change that only Jesus can bring about. கர்த்தர் இந்த நேரத்தில் கல்வாரியின் இரத்தத்தினால் அந்த மாற்றத்தை கொடுப்பீராக. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, அவர்களை மன்னிப்பீராக. ஒரு நாளும் இந்த சந்தேகம் வராதபடி ஆண்டவரே நீர் அவர்களை ரட்சித்து இன்று அவருடைய பிள்ளை உம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ளும். உம்முடைய கிருபையினால் அவர்களை நிலைநிறுத்தும். அவருடைய பெயர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுவதாக. The enemy will not touch them anymore. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிற God, you have changed my life, but I want to change in lifestyle. என் வாழ்க்கை முறை மாறணும் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் பேசுவது, விரும்புவது, செய்வது, பார்ப்பது, பழகுவது, புசிப்பது, ஆண்டவரே என் உறவுகள், என் விருப்பங்கள், கர்த்தாவே என் வாழ்க்கையின் மொத்த செயல்களுக்கும் ஆண்டவரே அந்த பாக்கெட் ஆண்டவரே அது ஒரு மாற்றம் வேணும் கர்த்தாவே. அது நீங்க அப்ரூவ் பண்ணுவதா இருக்க வேண்டும். யாருக்கு இடரலா இருக்கக்கூடாது. என் மனசாட்சிக்குள்ளே எனக்குள்ளே போராட்டமா இருக்கக்கூடாது. எனக்குள்ளே ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. நான் கேட்பதற்கு ஒரே காரணம், நீர் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்க நீர் என் வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறீர். நான் உப்பாக வெளிச்சமாக இருக்க ஆண்டவரே கிருபையாக நீர் இதை எனக்கு தருவீராக. ஹalleluya. அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கரத்தை உயர்த்தி, I need a change in my lifestyle. என் வாழ்க்கை முறையிலே மாற்றணும். என் வாழ்க்கை முறையிலே மாற்ற வேண்டும். ஆண்டவரே, சில நேரத்தில் தீர்மானிக்கிறேன், I am not able to carry out. I find it difficult, sometimes heavy. அது பாரமாய் இருக்கிறது. ஆண்டவரே, கண்ணீர் சிந்தி ஆண்டவரே மீண்டும் மீண்டும் தவறினதற்காக நான் வருத்தப்படுகிறேன். இந்த வேளையில் உம்முடைய ஆவியினால் நீர் என்னை நிரப்புவீராக. உம்முடைய அன்பு என்னை நிரப்பட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் எங்கள் உள்ளத்தில் இறங்கி வருகிற தேவ அன்பு கர்த்தாவே இதை செய்ய எங்களை பலப்படுத்துவதாக என் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய ஆவியானவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா.